பாண்டி சித்தருக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு மாணியப்பாறை கருப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா தேரவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு மதுரை மாநகர். அந்த இடத்துல ஏன்னா மைக்கு ரொம்ப பின்னெடுத்தாங்க கேட்காது உள்ள தள்ளி மைக்கு ரொம்ப பின்னெடுத்தீங்க மைக்கு ரொம்ப பின்னெடுத்து மைக்கை உள்ள தள்ளி வைங்க கேட்காது மக்களுக்கு அவர் சொல்லுவாங்க. அப்படியா? வரலாம். யாரு உன் பையனை மிரட்டுறாரோ அந்த ஆபீசர் அவனுடைய கால்கட்டை முடிக்கவில்லை இன்னும். அதனால அவனை சுபீரியர் ஆபீசர் அவனை போட்டு வாட்டுகிறார். அவன் கோபத்தை வேற யார்கிட்ட தள்ள உன் பையன்கிட்ட தள்ளுவான். ஆனா இப்ப உன் பையனை யார் வாட்டுகிறானோ அவன் வேலையை விட்டு வேற இடத்துக்கு போகிறான். உன் பிள்ளைய நான் காப்பாத்தினேன், நிம்மதியா வாழ எந்த குறையும் இல்லப்பா, சந்தோஷமா. அடுத்து வேற என்ன வேணும்? பாஸ் ஆயிடுவான், ஜெயிச்சு வந்தான், ஆனந்தமா இருக்கு. சாப்பிட்டு போகணும், அரைகுறையா போகக்கூடாது. அதே போல அதே மாதிரி பட்டா பிரச்சனை கணவன் மனைவி குமாரன் யாவர்க்கும் பொதுவினும் தெய்வம் என்றோ. உன் வீட்டுக்காரங்கம்மா இந்த கம்ப்யூட்டர் நுழைய முடியாம இருப்பாரு. ஏய் குண்டா வாடக வர சொல்லு. அவன் இன்னொரு ஆண்டியும் மாட்டிக்கிட்டானே, இங்கேயும் மாட்டிக்கிட்டான் அங்கேயும் மாட்டிக்கிட்டான். போனவன் உண்மையா இல்லையா? கால் தண்ணியா யாராவது சரக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? இவ்வளவு ஆசையோட வந்திருக்கா? இல்ல வா தள்ளிக்கிற சொல்லிட்டேன். வழி விட்டுருங்க. வழி விடுங்க. அவரை விட்டு அவன் விளையாட்டு நீ வா. நீங்க அவனை கவனிக்காத, என்னைய மட்டும் கவனிங்க. அவன் தானாக ஒன்று பாருவான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கிரகங்கள் சனி பகவான்கிட்ட பேசும் பொழுது பிறந்திருக்கிறது உரையாடுகிற இந்த பையனுடைய நிலைமையில இன்னும் 1.25 ஆண்டுகளுக்கு தகப்பன் சம்பளத்தை எதிர்பார்க்கணும், அடுத்தவர்களுக்கு கட்டுப்பட்டும் மனவேதனைக்குரிய நிகழ்வாக இன்னொருத்தவங்க வேலை பார்க்கணுங்கிற விதி இருக்கு. ஆனா இப்போ இந்த குருவோரையில என்னைய பார்த்த ஒரு காரணத்தினால புரட்டாசி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிசினஸை ஓங்காரமா ஓட்டித்தாரு. அதை நீ வேலை பார்க்கிற ஆளுக்கு நீ தெரியப்படுத்த கூடாது முன்னக்கூட்டி. அதை நீ மறைமுகமா வச்சுக்கலாம். ஆனா புரட்டாசி 20க்கு மேல அதை நடத்தி வெற்றியாக்கிட்டார். அதுக்கு இடையில உங்க இடத்தை யார் ஒருவரால இடையூறுப்படுகிறதோ அவனை மடக்கி உங்களுக்கு சமரசமாக்கி உங்களுக்கு விடுதலை ஆக்கி தந்தா போதுங்களா? எல்லாரும் விடுதலை காரணம். நீ வேலை பார்க்கிற ஆட்டை எதையும் தெரியப்படுத்தாம காப்பாத்துக்கிறேன். பிசினஸ் நினைச்சாரு இந்த மாதம் உனக்கு பணம் ஒண்ணு கிடைக்கும். உனக்கு காது ஊத்திடுவோம். நல்ல நிறுத்தியமா நடக்கும், செல்வமா நடக்கும். இடத்தை செம்மையாக்கிட்டாரு. சாப்பிட்டு போங்க, அரைகுறையா போக கூடாது. என்னுடைய குடும்பத்துல பிரிவு இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னடா பிரிவு? நான் ஒரு பாட்டு படிச்சேன். எதுவும் பாத்தியா? மானே மரகதமே மஞ்சளே குங்குமமே தேனே திரவியமே தெவிட்டாத தெள்ளமுதே உன்னை யார் என்று அழைப்பேன், யாரிடத்தில் துணை கொள்வேன். காதலித்து மனைவி கைவிட்டு போனாடே
கண்டிப்பா அவன் வேணுமோ? அவன் உதவி வேண்டாமுங்கிறானே வச்சுவாயா? அவன் உனக்கு இருக்குற ஏன்னா ஒரு பொம்பளை இன்னைக்கு ஒரு ஆம்பளைய வேண்டாம்னாலும் அவளை தூர தட்டு போகும்னா ஆம்பளை. நீ எதுக்கு அவன் வேணுங்க? உன் பிள்ளைக்காக இந்த ஒரு மைனஸ் வச்சு தான் பொம்பளைலாம் ஆட்டுதாங்க. காது யாரும் என்னைய தப்பா வச்சுட்டு வரீங்க. காது விட்டு வேணாம். கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? கண்ண முடி. உன் உள்ள கதவு திறக்கிற பக்கத்துல வா. ஒரு 15 லட்சம் ரூபா இருக்கா கையில? கொடுக்கணும், இல்லைன்னா உன்னை உழுதிக்கு போட்டுருவேன். அப்படி நானார சொல்லுங்க. அந்த எரும மாடு சொல்லுதுடா, கால நான் பொய்யா சொல்லுவேன். இந்த உண்மையை தெரியுமே நான் பொய் சொல்லணும்னு 4 பேர் புரிஞ்சுக்கலாம். கண்ண முடிக்கலாம். கேத்திலிருந்து விடுதலை ஆக்கி தருவேன். உன்னை தேடி வர வைக்கிறேன். பத்திக்குள் வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் வந்து என்னை வந்து பாரு. இந்த போட்டோ சாப்பிட்டு போகணும். பட்னியா போகக்கூடாது. எனக்கு பிடிக்காது என்ன இந்த கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? 2 மணிக்கு வந்து பேசுகிறேன். ஹோட்டல் யார் வச்சிருக்கா? ஹோட்டல் 2 மணிக்கு வந்து பேசுகிறேன். ஹோட்டல் யார் இருக்கா? ஹோட்டல் இரு இது யார் அது? உங்க இடத்துக்கு இடது பக்கத்தில் 2-3 மரம் இருக்க என்ன மரம் இருக்கு. ஒரு சின்ன 2 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பாலம் இருக்கு. அதை தாண்டி போனோன்னா ஒரு சின்ன டேனிங். அந்த டேனிங்கில் ரைட் சைடில் ஒரு சின்ன சாமி கும்பிட்ற இடம் இருக்குது. இருக்கலாப்பா? காலில் வந்துட்டுவாங்க. போச்சு நம்ம குதிரை அவ்வளோ தூரம் போச்சு. சரி என்னன்னு பார்ப்போம். என்ன கையை உதறக்கூடாதான்னு இருக்கு. என்ன இப்போ நீ வச்சிருக்கக்கூடிய தொழில் நிறைந்த வருமானத்தை தராத வேதனையும், அடுத்து பொருள் வாங்க கூட பணம் பற்றாக்குறையான சூழ்நிலையும் இருக்குது. இதுக்கிடையில் கடன் உதவி யார்ட்டையாவது கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உன் மனத்துக்குள்ளே இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து விட்டீர்கள். இங்கே இருக்க இடத்த மாற்றணுங்கிற சூழ்நிலை கிரகப்படி இருக்குது. ஆனால் மாற்ற வேண்டாம், உங்களை வாழ வச்சு தரேன். இப்போ இந்த கடனை தேக்கிறதுக்கு வழிவகுத்து தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? அடைச்சி தரேன். சந்தோஷமாக இருங்க. என்னை நினச்சி கும்பிட்டுக்காடா. பணம் வந்து சேரும். ஒருத்தருடைய உதவியால் வாழ்வாய். வெற்றி உண்டு. இந்த அப்படி வா மகளே. ஆரோக்கியமாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன், சந்தோஷமாக இரு. சாப்பிட்டு போங்க, வயிறார சாப்பிடுங்க, நல்லா இருங்க. இன்றைக்கி நமக்கு என்னவெல்லாம் போட்டிருக்கோம்? சாம்பார், ரசம், மோர், பூசணிக்காய் கூட்டு, மோர் எல்லாம் இருக்குது. எல்லோரும் நல்ல முறையில் சாப்பிடணும். யாரும் அறகுறையாக சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி அன்னதானம் நடத்தும் பொழுது இந்த ஃபஸ்ட்டு ரேக்கை தான் முதல்ல விடுதோம். அதுக்கு அடுத்துன்னு அப்படி மெல்ல மெல்ல விடுவோம். எல்லோரும் போய் குறைஞ்சி குழப்பம் பண்ண வேண்டாம். நிம்மதியாக சாப்பாடு கொடுப்போம். கோயில் இங்கேருந்து பணி செய்யறதுக்கு ஒரு 10 பேர் எனக்கு தேவைப்படும். நீங்கள்லாம் போய் நிறுத்தி நடத்திடணும். என்ன அதே மதுரை மாநகர் உடல்நிலை சரியில்லை என்று வேதனைப்பட்டு வந்தது யார்? என்னடா உன் வயிற்றுல என்ன வருச்சுடா? என்ன செய்து? வா கால் வந்துட்டு வா. எனக்கா இவன் யாருடா தம்பி? மகனா? சரி பாப்பா. என்னப்பா கவலைப்படாதீங்க என் செல்லங்களே. அது யாரா அந்த ஆள்? வாடா உட்காரா. சட்டையெல்லாம் கீழே இழுத்து விடு. கண்ணை முடிக்கா. கண்ணாடியை கழுத்தி அம்மாட்ட கொடு. உட்கார். என் உச்சந்தலைன்னு சொல்லுது சாமி. உச்சந்தலையில் அரிப்படுதுச்சா? இருக்கு. என்ன கருப்பு சாமி? கண்ண முடி. கண்ண முடிக்கா. ரத்தத்தை எடுத்து பார்த்தேன். ஒன்றும் விஷக்கடியெல்லாம் இருக்கிறது மாதிரியெல்லாம் ரிப்போர்ட்டில் இல்லையே. விஷக்கடி இல்லை அப்படின்னா இது எப்படி? வேறு எதுவும் வைரஸ்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா வைரஸ்கள் இல்லை.
ஆனால் இந்த ஸ்கின் டிசீஸில் சோரியாசிஸின் ஆரம்பமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அதுக்குரிய மருந்துகள் நீங்கள் வந்து வெளிப்புறம் யுகம் தான் பண்ணியிருக்கிறீங்க. உள்ளே சாப்பிட்றது மாதிரி எதுவும் தந்தாங்களா? தூங்குறதுக்கு தந்திருப்பாங்க, வேற ஒன்று இருக்காது. தூங்குதியா நல்ல நீ கால் வந்துட்டு வா. வாங்க, அரிப்பை நிப்பாட்டி தந்துடுறேன், பிள்ளைய காப்பாற்றிடுவோம். அடுத்து படராமல் அதையும் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி தந்துடுறேன். என்ன? ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சோரியாசிஸ், வெண்படலம் இவைகளுக்கு இந்த உலகத்திலேயே மருந்து கிடையாது. எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். சோரியாசிஸுக்கும் வெண்படலத்துக்கும் மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக விழுதுல, அதுக்கும் இந்த உலகத்திலேயே மருந்து கிடையாது. என்ன செய்யலாம் அப்படின்னா, அடுத்து வளராமல் நிறுத்திக்கலாம். அதனால் பாதிப்பு வராமல் நிறுத்திக்கலாம். இந்த ரெண்டையும் நம்ம பண்ணிக்கணும். சரிண்ணா? கால் வந்துட்டுவாங்க. ஏன்னா எல்லா விஞ்ஞானிகளும் கண்டறிந்து தோல்வி அடைந்த ஒரு பெரிய வியாதி தான் இந்த வியாதி. சோரியாசிஸ் வராமல் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கின் ஏரியான்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது. ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு மருந்து சொல்லுதேன், அதை தேய்ச்சி நீ குளிச்சு வர இந்த நோய் உன்னை விட்டு போயிடும், அடுத்து வளராது. சரிண்ணா? காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தாடா, ஜெயிச்சுக்கா. அவனுடைய மனநிலைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, புரியுதா? இப்போதைக்கு அவன் கல்வியில் மனதை செலுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. இன்னும் 3 முறை உன் பையன் என்னையை பார்க்கும் பொழுது இந்த அரிப்பிலிருந்து விடுதலை ஆயிடுவான். அதுக்கு பிறகு அமைதியாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவான். கவலையை துறவிட்டு ஆனந்தமாக விட்டுவாங்க. நல்ல நிம்மதியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, போங்க. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் எல்லை. ஆமாம், என்ன விஷயம்? வண்டி வாகனமா? வண்டி வாகனம் சொந்தமான தொழில் யாருப்பா வச்சுருக்கா? என்னையா? சாப்பிடலாம், அது சாப்பிடுங்க. நான் தரது வேற. வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் யார் வச்சுருக்கா? வச்சுருந்தா வெளியில் வாங்க முடியல. என்ன வண்டி வச்சுருக்க? டிராக்டர். கால் வந்துட்டு வரலாம். காலவாசல்னா தெரியும், சிம்மக்கல் காலவாசல், மதுரை மாநகர். ஓகே, கால் வந்துட்டு வரலாம். போய் அங்கே தள்ளி நில்லுங்க செல்ல மக்களே, அங்கே தள்ளி நில்லுங்க. வாங்க வாங்க வாங்க. ஓராண்டு காலங்கள் உன்னுடைய தொழிலை செம்மையாக பார்க்க முடியாத மனவேதனையும் நஷ்டமும் நடக்கு. கடன்களால் கொஞ்சம் மன உபாதைகள் இருக்குது. அந்த இடமே மாற்றக்கூடிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு சம்சயமும், பொருள்கள் கிடைக்காத குறைகளும் இருக்கும். புரியுதா? அதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு கேட்டேன். யாராலும் மந்திர தந்திரங்கள் நடத்தவில்லை என்பது உண்மை. வீணாக நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்குது. இவைகள் மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். 2 வரையும் கண்ண முடி உட்கார சொல்லுதுன்றது. கண்ணாடிய களத்துக்கா? குன்னத்தூர்னு ஒரு ஊர் இருக்கா? எங்கே இருக்குது? குன்றம், திருப்பரங்குன்றம். ஒரு காலத்தில் அதுக்கு திருப்பரங்குன்றம் இருக்குல்லடா, அந்த திருப்பரங்குன்றம் ஒரு காலத்தில் தமிழில் குன்னத்தூர்னு பேர். கால் வந்துட்டாங்க. குன்றம் மேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞானமும் அடர்ந்த பிரான் பரன். விளையாட்டா பேசணும்னு மட்டும் நினைச்சிடாத. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு தரிசனம் செய்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. உன்னுடைய காலவாசல் தொழிலை நல்லா ஓட்டித்தாரேன். இப்போ நீ வச்சிருக்கிற வண்டி அடிக்கடி பழுதடையுது, அடுத்து ஒரு வண்டியும் இறக்கித்தாரேன், தொழிலை வளமாக்கி தந்துடுதேன். வேறு என்ன வேணும்? உன் பையனுக்கு 6 மாதத்துக்குள்ளே வேலை கிடைக்கும், வெற்றி உண்டு. மாத சம்பளம் தர்மத்துக்கு கொடுத்துரு, கோயிலுக்கு ஜெயிச்சு வா. வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன், அதை பற்றி இப்போ கேட்க வேண்டாம். அதான் இடமாற்றத்தை பற்றி பேசுகிறேன், நீ ஒன்றுமே பேசலையே. 2ஐயும் நல்லாக்கி தரேன். சந்தோஷமா இரு மகனே. 3 முறை என்னைய பார்க்கவா. சாப்பிடாம போனா உன்னை சும்மா விட மாட்டேன். போந்தால உன் மனத்தில் தோணிடும், வந்துரு. கர்மசாமிக்கு அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 பாஸ் போடு.
என்னப்பா வெளிநாடு சம்மந்தமாக யாருப்பா கேள்வி கேட்டு வந்திருக்கா? மதுரை மாநகர் வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? வெளிநாட்டு சம்பந்தமாக கேள்வி கேட்டிருக்கீங்களா? இருக்கா? வாங்க. மனம் என்னும் கோவிலே பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. என்னம்மா அக்கா, என்னக்கா? நானே கோவக்காரன் கருப்பசாமி சாந்தமாக இருக்கேன், நீ அக்கா இந்த வருத்து வர? சும்மா அமைதியாயிர. உன் மனது நல்லா இல்லை, சாமிட்ட விடுறா, கொப்பட்டி போய். எல்லாரும் அமைதியாக இருந்து பழக வேண்டும், அதுதான் பக்தியின் இலக்கணம். சரியா? வா. ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னால் முயற்சி செய்து தோல்வி அடைந்து பணத்தை இழந்து வேதனைப்பட்டு ஏமாந்து தெரு நின்னியாம்ல, கால் வந்துட்டு வா. இப்போ நீ போட்டிருக்கக்கூடிய கம்பெனியில் வேலை வந்து 7 பேருக்கு இருக்குது. அதில் உன்னை கூப்பிடுவாங்க, போய் 1 மாதம் நீ சும்மா தான் இருப்ப, பயந்துடாத, உன்னை நான் காப்பாற்றிடுவேன். வேலை வந்தாச்சு, விசாவும் வந்தாச்சு, இப்படி அசத்து ஒன்றும் இல்லை. மெடிக்கல் பிட்டில் அதை காட்டாமல் உன்னை மீட்டி விட்டுருந்தேன், சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்டு போனடா தம்பி, நல்லா. கோர்ட்டில் வழக்கு யாருக்கு இருக்குது? வழக்கு வாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு. வராங்களா? என்னக்கா வழக்கு? காலில் விழுந்துட்டு வாக்கா. உங்களுக்கு என்ன வழக்கு? அதான் என்ன சம்மந்தமான வழக்கு? இருங்க கூப்பிட்றேன். ஓடிப்பிடாண்ணா, அங்கேயே நில்லுங்க. இன்னொருத்தனை காலில் வந்துட்டு வா. உட்கார முடியுமா? பாண்டி முனி வரார, போய் கும்பிடுவியா? கோயில்கிட்ட தான் வீடு இருக்கோ, பக்கத்தில் வராரு, அதான் கேட்டேன். எதுவும் கிடாய் விட்டணுமா? ஏன் உங்கள் சாமி குழுக்குள்ள அப்படி ஒரு இருக்கிறேன், அரசியல்வாதி மாதிரி சாமியும் பயன்படுத்துகிற இடமே இல்லையா? சரி, இருந்தாலும் காலையில் வந்துட்டு வா, பார்த்துக்கிடுவோம். சரி இருக்கு, அவங்க சாமி வெட்ட விடாதான் சொல்லு. ஏய், நீ எதுக்கு அங்கே போய் விட்டின? எனக்கு நான் திங்கணும்ல. ஆட்டின் கழுத்தை அறுத்து புசுக்கி கையில் கொடுத்தால் வாங்கி புசிப்புரோ கடவுள். யாரு? ஆசிய ஜோதியில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதினார். ஆட்டின் கழுத்தை அறுத்து அதை புசுக்கின்னு அர்த்தம், நல்ல சுட்டு கறி சமைத்து கையில் கொடுத்தா வாங்கி புசிப்பரோ கடவுள். வாங்கி தின்னாரா எனக்காது? அப்படி திங்கலையே, நீங்கள் எதுக்கு செஞ்சிய? உங்கள் ஆதுக்கு வெட்டி தின்னுக்கிட்டாலே இதிய போய் இல்லையா அப்படின்னு அர்த்தம். அதான உண்மை. ஆனால் அப்படி இல்லை. எப்படி? நம்ம முன்னோர்களில் சில பேர் இறந்தவங்களை தெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு, தாத்தா ஆட்டுக்கறி நல்லா சாப்பிடுவாரடா, அவருக்கு நல்லா வெட்டி சமைச்சி நம்மளும் சாப்பிடணும்னு சொல்லி கும்பிட்ட வழக்கம்தான் இப்போ நம்ம படைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் சாமி எந்த சாமியும் வந்து என்ன செய்யலை, கேட்கலை. இதுதான் உண்மை. உன்னுடைய வீடு மீளுமா அப்படின்னு பார்த்தேன். ஜட்ஜ்மெண்ட் வந்துரும்னு சொல்லி போன வருத்தம்லாம் ரொம்ப சிறப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியான். டக்குன்னு ஆர்குமெண்ட்டில் வந்து 6 மாதம் தள்ளி போட்ட பிறகு இன்னைய வரை விடை வரலை. அதனால் அடுத்த ஆன்சர் என்னென்னு பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண மூடி உட்காரதியா? என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். கண்ண மூடி உட்காரு. சரி, ஓகே. கொஞ்சம் பணம் கட்ட வேண்டி இருக்கும். அந்த பணத்தை கட்டி முடித்து உன் பக்கத்தில் நீதியை வாங்கி உன் வீட்டை நான் தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வெற்றி அடைவோம். நாம் என்ன அடைவோம்? வெற்றி அடைவோம். இந்த வருக மகளே, வா. கள்ளமில்லாத செல்ல மகள் நீ. உன் வீடு சொத்துக்களை உனக்கு வாங்கித்தாரேன். மங்களமாக என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பாய். வாழ்க. ஆனால் பட்னியாக மட்டும் போயிடக்கூடாது. உட்கார். கர்மசாமிக்கு என்னையா? ஆமாம்
ஆமாம், பணம் கொடுத்து ஏமாத்தாங்களா? யாரு? யாரோ பணம் பல லட்சங்களை கொடுத்து ஏமாந்துட்டோம்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்களே. யார்ட்டமா கொடுத்தீங்க? 1 கிலோ வட்டிக்கு கொடுத்தீங்களா? எத்தனை லட்சம்? பரவாயில்லையே, இன்னும் 2 லட்சம் கொடுத்துருக்க வேண்டியதானே. 10 லட்சமாக ரவுண்டர் இருக்கும்ல. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நல்ல காலில் விடற கும்பிட்டு வா. ஹைகோர்ட்டை தாண்டி குதிரை போகுதா? எங்கே இருக்கு உங்கள் வீடு? மாடக்கோயில் சத்திரம். கோர்ட்டு விட்டு தானோ போன கால் விட்டு. உங்கள் வீட்டு பக்கம் ஒரு சின்ன கடை தெரியுதே, யார் கடை அது? யாருடைய கடை? பக்கத்தில் வா. பராசக்தி வழிபாடு பண்ணுவாங்களோ அந்த தெருவில் இருக்கோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி சத்தம் கேட்க காதில். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஓயாம முருகனை கூப்பிட்றேன், ஏதோ ஒன்று இருக்குது. சரி இருங்க, பார்த்துக்கிடுவோம். உன் பணத்தை இப்போ வாங்கி தரணும். இன்னும் ஒரு கேள்வி, என்ன வேணும் வேற? என்ன செய்தான் இப்போ? சொன்னால் வருத்தப்படுவியா? என் கையில் என்ன இருக்குது பாரு. பூ பெண்ணுக்கு அடையாளம். ஒரு பெண்ணால் உன் மகன் பாதிக்கப்படுவான். வெற்றிவேல் முருகனுக்கு 4 பேரும் சொன்னேன், புரிய வேண்டாமா? முருகனுக்கு எத்தனை முன்னாடி? இவன் ஒருத்தையை காதலிப்பான், இன்னொருத்தையை கட்டுவான். காதலிக்கிற பெண்ணால் மன வருத்தப்படுவான். அப்படி ஒரு நிலைமை வராமல் காப்பாற்றி உன் பிள்ளைய மீட்டி தந்துடுறேன். கால் வந்துட்டுவான். சுவாமியே, கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகாமல் பணத்தை வாங்கித்தாரேன். உன் மகனை திருத்தி வெற்றியாக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க. நல்லா சாப்பிடாம போகக்கூடாது, பார்த்துக்கோ. கர்மசாமிக்கு. ஆமாம், என்ன விஷயம்? ஆமாம் ஆமாம். சாமி, நான் ஒரு பெரிய ஃபைல் ஒன்று தயார் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில் வச்சுருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு அனுமதியும் கொஞ்சம் பணமும் கிடச்சா அதை நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னேன். என்ன ஃபைல் வச்சுருக்க? யார்? எனக்கு வச்சுருக்கியா? என்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கியா? நான் அதை சொல்லலை. தொழில் சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஒருத்தன் தயார் பண்ணி வச்சுருக்கான். யாருப்பா அது? சரி, எம்பிஏ படித்த பிள்ளை மோதில் வாங்க. அப்படி நின்றுங்க, யாரும் போயிட வேண்டாம். அங்கேயே நின்றுக்காங்க. நீங்கள் யாருக்கா? எம்ஏ எம்பிஏ. எம்ஏ என்னது? தமிழா இங்கிலீஷா? ஃபிலாசபி, தத்துவம். என்ன? தத்துவவியல். மதுரையை விட்டு வெளியில் போய் குதிரை நிற்க. உங்களுக்கு ஊர் மதுரையா? மதுரையில் இருந்த இடம்? சரி உட்காருங்க. இப்போ உன் பிள்ளை மனமெல்லாம் நல்ல மனசு தான்டா. ஆனால் அடிக்கடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் உடனே சொல்ல மாட்டான். ஒயாத மனக்குழப்பமான வார்த்தையை தான் சொல்லுவான். அதனால் அவன் மனத்துக்குள்ளே எதுவும் அறைகள் இருக்குமோ, பிரச்சனை இருக்குமோங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குதான். அந்த மனதை திருத்தி உங்களுக்கு கட்டுப்பட வச்சு கல்யாணம் நடிச்சிருந்தா போதுமில்ல. கால் வந்துட்டுவாங்க. ஆணிப்பொன் கட்டினே அரியாசனத்தினே அரசாட வைத்த தேவி. அது யாரு? காளியம்மா. எங்க இருக்கு? அங்கே கும்பிட்டுருக்கீங்களோ? அவள் வந்து நிற்கிறாள, அதான் கேட்டேன். எப்போதும் 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க போவீங்களா? போய்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்போ பேசுனேன் இங்கிலீஷ்லேயே பேசுனேன். நான் நாகரிகமாக சொன்னேன், நீ ஓப்பனாக பேசுன. அந்த மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி உன் பிள்ளைய காப்பாற்றித்தாரேன். அங்கேருந்து கட் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுவோம். அவன் நல்லவன் இல்லை, கெட்டுருவா. இந்தா காப்பாற்றுறேன் கருப்பசாமி. வார புதன்கிழமை அன்னைக்கு அவள் போட்டாவை கொண்டு வா. ஜெயிக்கிறேன். இந்தா நல்லா இருக்கா? யார்ட்டையும் சொல்லாண்டா என்ன? கேட்ட போ. கருப்பசாமிக்கு. அதே மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தேன். உனக்கு மகளா பேத்தியாளா? ஆமாம், கால் வந்துட்டு வா. ஏன் கவலைப்படுகிறீர்கள்?
முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. படிக்கும்போது படிக்கணும், தூங்கும்போது தூங்கணும். என்னடா படிக்கும்போது படிக்கணும், தூங்கும்போது தூங்கணும், சாப்பிடும்போது சாப்பிடணும், விளையாடும் போது விளையாடணும். அப்படி இல்லாமல் படிக்கும்போது வேறு விளையாட்டு விளையாடக்கூடாது. அப்படி விளையாண்டா குடும்ப வாழ்க்கை என்ன செய்யும்? படிப்புலையும் இருக்காது, வாழ்க்கையும் இருக்காது. உன் பிள்ளையுடைய மனதில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கிடையாது, குழப்பம் இருக்குது. இப்போ கல்யாணம் கட்டாயமாக நடத்திடணுமா? இப்போ அவன் மனசு என்ன செய்யுது? ஏற்றுக்கிட்டாளா மறுக்கிறாளா? பக்கத்தில் வா, கண்ணை மூடி, உணர்ச்சி வசப்படாமல் உட்காரு. காலில் கொண்டாங்க, அப்படி இந்த காலை மீச்சுக்கோ. அம்மா நீ என் சொல்ல கேட்கல, நான் செத்து போயிடுவோம்மா, உங்கள் அப்பாவை நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படி சொல்லி மிரட்டினியா பிள்ளைய? கால் வந்துட்டு வா. இப்படிலாம் தாப்பனை பதங்கொலைக்க வைக்கலாமா? சொல்லுங்க. கண்ண முடுறான்னு கொஞ்சம். இந்தா உன் பிள்ளைய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன், நடத்தி தரேன். சந்தோஷமா இருடா மகனே. வார புதன்கிழமை என்னை வந்து பாருடா. சரி இந்தாங்க, தூர போட்டுருங்க. கர்மசாமிக்கு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு என் பிள்ளை கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி திருப்பதிக்கு வெங்கடாஜலுக்கு வேண்டுதல் பண்ணது யாரு? யார் பண்ணா? உனக்கு அம்மையப்பன் இல்லையா? எங்கே இருக்காங்க அம்மையப்பன்? இல்லையே. நீ யாருக்கு வேண்டுதல் பண்ணீங்க? நீ கிளியா மனுஷனா? கிளினா என்ன அர்த்தம்? தானா பேசாத, சொன்னதை தான் சொல்லும். நீயா உனக்கு பேச தெரியும், பேசாம நடந்தையா? உனக்கு கல்யாணம் நடத்தணுமா? கண்ண முடு. 1 2 3 4 5 கால் வந்துட்டு வா. கொஞ்சம் அங்கே செக்யூரிட்டி பிள்ளைகளா கொஞ்சம் அங்கே தள்ளி நிப்பாட்டுங்கடா. உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சிருவா. எப்படி கிடைப்பா? உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் வந்து சேருவா. அவளைத்தான் நீ கல்யாணம் முடிக்கணும், சம்பந்த வழி கிடைக்காது. இந்தா அந்த கல்யாணம் வெற்றியாக நடக்கும், வைகாசிலே நடக்கும். புண்ணியமாயிரு, சந்தோஷமாக இருக்கு. இந்தாம்மா, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு பிலாசபி தத்துவவியல் படித்த பெண்ணுக்கு கல்யாணம் நடத்தி கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கான். மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படி சொன்னது யாரு? யார் சொன்னார்? பாரதியார் சொன்னார் காலக்கணிதத்தில். கால் வந்துட்டாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, அனந்த ரூபனுக்கு, அன்னை ஆதிபரா சக்திக்கு. ஏக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சொந்த ஊர் எந்த ஊர்? இப்போ எங்கே இருக்கிய? மதுரையில். ஏன் இருக்கிய? அப்படியா? நீங்கள் வாழுத இடம் சென்னை. மதுரைன்னு சொல்ல பிறகு வந்தீங்களே, என்னத்துக்கு வந்தீங்க? எவ்வளோ நாளாக இருக்கிய? அதை நான் உங்களுடைய சொந்த ஊருன்னு சொல்லி நான் கூப்பிடலை, அதான் காற்றுல பூ வைக்கான்னு சொல்லி உங்களை விரட்டுறேன். போயிருங்க, நீங்கள் வாங்க. டைம் டைம் சென்னைன்னு பிறகு கூப்பிடுவேன். வாங்க உட்காருங்க. உனக்கு மதுரை தானப்பா? அப்படியா? அருவாளை பிடிச்சி ஒரு சாமி நிற்க. என்ன சாமி? யாரது? கால் வந்துட்டு வா, தள்ளிப்பாங்க. சந்தோஷமா உட்காரு. உன் பிள்ளைக்கு என்னடா செய்யணும்? மூணாவது பிள்ளைய பற்றி பார்த்தேன். மனக்கோணல் உள்ள பிள்ளை. பிள்ளை ஓரளவு மனிதன் சொல்ல கேட்கும். ரெண்டாவது பிள்ளை பிடிவாதம் பிடிச்சாலும் ஏன் இஷ்டத்துக்கு ஒரு மாப்பிள்ளைய நீங்கள் பார்த்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுக்கிறதும்னு சொல்லுதான். கடைசி பிள்ளை ஒரு முடிவும் சொல்லலை. முதல்ல அவங்க முழுவருக்கு நடக்கட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு அது சொல்லி உட்கார்ந்துருக்கு. ஆனால் அந்த மூணாவது பிள்ளை உன் முகத்தை கருக்கிருண்டா, அவன் மனத்தை திருத்தி நான் தெளிவுபடி தந்துடுறேன். சரிண்ணா? ஆடி அமாவாசைக்கு பிறகு உன் வீட்டில் 2 பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும். கால் வந்துட்டு வா. வெற்றி வேலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. வா வா.
ஆனந்தமான மாலை. பச்சை பசுமையும் சிவந்த நிறமும் மஞ்சள் குங்குமத்தோடு நீடூடி வாழ்வார்கள் ஒரு செல்ல மக்கள்.